அனைவருக்கும் வணக்கம். உங்கள் கிருஷப் அகாடமியிலிருந்து வினிதா. இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சபாநாயகர் டாபிக் தான் பார்க்க போகிறோம். இந்த டாபிக் பார்த்துட்டோம் அப்படின்னா ஷெட்யூல் 5க்கான டெஸ்ட் போர்ஷன்ஸ் வந்து ஃபுல்லாக கவர் ஆயிரும். குடியரசுத் தலைவர் பார்த்துட்டோம், துணை குடியரசுத் தலைவர் பார்த்துட்டோம், பிரதமர் மற்றும் அமைச்சர்கள் குழு பார்த்துட்டோம். இப்போ சபாநாயகர் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? பாருங்கள், சபாநாயகர் டாபிக் வந்து ஒரு சின்ன டாபிக் தான். ரொம்ப அதிகமான இன்ஃபர்மேஷன்ஸ் நமக்கு இருக்காது. ரொம்ப ரொம்ப சின்ன டாபிக். பாருங்கள், நம்ம ஸ்கூல் புக்கில் எங்கே இருக்குது அப்படின்னா 10th குடிமையியலில் இந்த இந்திய அரசியலமைப்பு கிடையாது. பாடம் 2 மத்திய அரசில் 2.4.3. அதே மாதிரி 12th அரசியல் அறிவியலில் பாடம் 2 சட்டமன்றத்தில் 2.1. ஓகேங்களா? இதில் தான் வந்து உங்களுக்கு வந்து சபாநாயகரை பற்றி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பாருங்க அறிமுகம். சபாநாயகரை பற்றி ஜவஹர்லால் நேரு வந்து ஒன்று சொல்லியிருப்பாங்க, ஒரு வாசகம் சொல்லியிருப்பாங்க. அவர் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தவர் அப்படிங்கிற மாதிரி அதை சொல்லக்கூடிய ஒரு வாசகம் தான் இது. பாருங்க, சபாநாயகர் மன்றத்தின் பிரதிநிதியாக திகழ்கிறார். அவர் இந்த மன்றத்தின் மாண்பு மற்றும் அதன் சுதந்திரத்தின் பிரதிநிதியாக விளங்குகிறார். மன்றம்னு என்னதுங்க? அந்த அவை, மக்களவைன்னு சொல்கிறோம். மக்களவையில் சபாநாயகர் இருப்பாங்க. அப்போ அந்த மன்றத்துடைய மாண்பு மற்றும் அதன் சுதந்திரத்தின் பிரதிநிதியாக அவர் தான் இருக்கிறாரு. இந்த மன்றம் நாட்டின் சின்னமாக விளங்குவதால், அந்த அவை அவர் தலைவராக இருக்கார்ல, அந்த அவை பார்த்திங்கன்னா நாட்டின் சின்னமாக விளங்குவதால் ஒரு குறிப்பிட்ட வகையில் சபாநாயகர் இந்த நாட்டின் சுதந்திரம் மற்றும் விடுதலையின் சின்னமாக திகழ்கிறார். அப்போ அதாவது அந்த மன்றம், இப்போ மக்களவை அப்படிங்கிறது என்னன்னா அது ஒரு நாட்டின் சின்னமாக இருக்குது. ஏன்னா அந்த அவையில் தான், உங்களுக்கு நாடாளுமன்றத்தில் தான் நம்ம என்ன பண்ணுறோம், சட்டங்கள்லாம் இயற்றுறோம். அப்போ அது ஒரு சின்னமாக விளங்குறதுனால அந்த அவையுடைய தலைவராக இருக்கிறவர் சபாநாயகர். அவரும் இந்த நாட்டின் சுதந்திரம் மற்றும் விடுதலையின் சின்னமாக திகழ்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆகவே அது ஒரு மேன்மை தாங்கிய சுதந்திரமான பதவியாக இருக்க வேண்டும். அப்போ சபாநாயகர் தான் இந்த நாட்டின் சுதந்திரம் மற்றும் விடுதலையின் சின்னமாக இருக்கிறதுனால அது ஒரு மேன்மை தாங்கிய சுதந்திரமான பதவியாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த பதவி எப்போதும் மிக திறமை வாய்ந்த மற்றும் பாரபட்சமற்ற ஒருவரால் தான் வகிக்கப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு சபாநாயகர் பதவியுடைய முக்கியத்துவத்தை அவர் சொல்லியிருப்பார். யாருன்னா ஜவஹர்லால் நேரு. ஜவஹர்லால் நேரு என்ன சொல்லுவோம், இந்தியாவின் தலைமை சிற்பகிகளில் ஒருவர் மற்றும் அதன் மக்களாட்சி அரசமைப்பு தத்துவத்தின் உந்து சக்தியாக திகழ்ந்தவர் அவர் தான். ஓகேங்களா? மக்களாட்சி அவருடைய இதுவே பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்கனாமிக்ஸில் படிச்சிருப்போம்ல, நீங்கள் 11th எக்கனாமிக்ஸில் படிச்சிருப்பீங்க இந்திய பொருளாதாரம் பாடத்தில். ஜவஹர்லால் நேரு பார்த்தீங்க அப்படின்னா மக்களாட்சி, அந்த ஒரு ஜனநாயகம் அப்படிங்கிற அந்த தத்துவத்தை அதிகமாக சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். அப்போ அந்த மக்களாட்சி அரசமைப்பு தத்துவத்துடைய உந்து சக்தியாக திகழ்ந்தவர் அவருன்னு சொல்லி பார்க்குறோம். ஓகேங்களா? இந்த வாசகத்தை நல்லா படிச்சுக்கோங்க. முன்னாடியே நம்ம பிரதமருக்கும் வந்து மார்லே பிரபு ஒரு வாசகம் சொல்லியிருப்பாங்க, அதையும் பார்த்து வச்சுக்கோங்க. இது நம்ம ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடியது தான். ஓகேங்களா? இப்போ சபாநாயகர் அப்படிங்கிறது யாருன்னு உங்களுக்கு தெரியும். மக்களவையில், பாராளுமன்றத்தில் 2 அவை இருக்கும், மக்களவை மாநிலங்களவைன்னு இருக்கும். அதில் மக்களவையுடைய தலைவர் தான் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சபாநாயகர். இப்போ நமக்கு மக்களவை சபாநாயகராக இருக்கிறவர் ஓம் பிர்லா. ஓகேங்களா? அப்போ மக்களவையை தலைமையேற்று நடத்துபவர் தான் சபாநாயகர். அவர் யாரால் தேர்ந்தெடுக்கப்படுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்களவையில் உறுப்பினர்கள்லாம் இருப்பாங்கல்ல, அவர் மக்களவை உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். அப்போ மக்களவை உறுப்பினர்களை யார் தேர்ந்தெடுக்கிறா? நம்ம தான். மக்களவை உறுப்பினர்களை நம்ம தான் தேர்ந்தெடுக்கிறோம். அந்த மக்களவை உறுப்பினர்கள் என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்குள்ள ஒருத்தரை சபாநாயகராக தேர்ந்தெடுக்கிறாங்க. ஓகேங்களா? நாடாளுமன்ற மக்களாட்சியில் சபாநாயகரின் பதவி ஒரு முக்கிய இடத்தை வகிக்கிறது அப்படின்னு சொல்லி, இந்த மக்களாட்சி அப்படிங்கிற ஒரு இதில் நாடாளுமன்ற முறையில், அந்த நாடாளுமன்ற மக்களாட்சி முறையில் சபாநாயகர் அப்படிங்கிற ஒரு பதவி ஒரு முக்கிய இடத்தை வகிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? சரி, அப்போ சபாநாயகருடைய பதவிக்காலம் என்னதுங்க? அதே மாதிரி தான் மக்களவையுடைய பதவிக்காலம் 5 ஆண்டுகள்னு சொல்கிறோம்ல, அதே மாதிரி தான் சபாநாயகர் அந்த மக்களவை இருக்கிற வரைக்கும் அவர் வந்து சபாநாயகராக இருப்பார் 5 ஆண்டுகள். அப்போ சரி, இவர் வந்து பதவி விலகலாமா, அதுக்கு முன்னாடியே இவர் பதவி விலகலாமா அப்படின்னா விலக முடியும். அப்போ பதவி விலகல் கடிதத்தை யார்கிட்ட இவர் கொடுக்கணும்னா துணை சபாநாயகர்கிட்ட கொடுக்கணும். அப்போ மக்களவைக்கு துணை சபாநாயகர் இருப்பாங்க, ஆனால் இப்போ நமக்கு காலியாக இருக்குன்னு சொல்லி நம்ம பார்த்துருந்தோம். ஓகேங்களா? பதவி விலகல் கடிதத்தை சபாநாயகர் துணை சபாநாயகர்கிட்ட கொடுப்பார்.
ஓகே. இப்ப சபாநாயகர் மேல ஏதாவது அவர வந்து பதவி நீக்க சொல்லி தீர்மானம் கொண்டு வர முடியுமா? எப்படி குடியரசுத் தலைவருக்கு தீர்மானம் கொண்டு வந்தோம், துணை குடியரசுத் தலைவருக்கு தீர்மானம் கொண்டு வரோம்ல, அதே மாரி சபாநாயகர பதவி நீக்கம் செய்ய சொல்லி தீர்மானம் கொண்டு வர முடியுமான்னு கேட்டா, கொண்டு வர முடியும். அதுக்கு சில கண்டிஷன் இருக்கு. என்னன்னு பாருங்க. சபாநாயகர் மீது பதவி நீக்க தீர்மானம் கொண்டு வரும்போது குறைந்தபட்சம் 50 உறுப்பினர்களின் ஆதரவு தேவை. அந்த தீர்மானத்தை கொண்டு வரணும்னாவே, ஓகேங்களா, மக்களவையில் சபாநாயகர் பதவி நீக்க தீர்மானத்தை கொண்டு வரணும்னாவே குறைந்தபட்சம் எத்தனை உறுப்பினர்களுடைய ஆதரவு தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50 உறுப்பினர்கள் சப்போர்ட் பண்ணணும். ஓகேங்களா, சரி. அப்போ அந்த தீர்மானத்தை கொண்டு வரக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா, மேலும் பதவி நீக்க தீர்மானத்தின் அறிவிப்பை அவருக்கு 14 நாட்களுக்கு முன்னாடியே கொடுத்துருக்கணும். அந்த அறிவிப்பை சொல்லிடணும். எப்படி குடியரசுத் தலைவருக்கு துணை குடியரசுத் தலைவருக்கு அப்படி தானே பண்ணாங்க. அந்த தீர்மானத்தை கொண்டு வர்றதுக்கு 14 நாட்களுக்கு முன்னாடி என்ன பண்ணிடணும், நாங்கள் இப்படி உங்களுக்கு எதிராக ஒரு தீர்மானம் கொண்டு வர்றோம்னு அந்த அறிவிப்பை கொடுக்கணும். அதே மாதிரி சபாநாயகருக்கும் கொடுக்கணும். புரிஞ்சுதுங்களா? அப்போ இவர் மக்களவையுடைய தலைவராக இருக்கிறதுனால அங்கே மட்டும் அப்போ நிறைவேற்றப்படணும். ஃபஸ்ட்டு தீர்மானத்தை அறிமுகப்படுத்திட்டாங்க. அப்போ அந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுச்சுன்னா தான் சபாநாயகரை பதவியிலிருந்து நீக்க முடியும். அப்போ நிறைவேற்றப்படணும் அப்படின்னா அங்கே எத்தனை பேர்த்தோட ஆதரவு தேவை அப்படிங்கிறது ஒன்று இருக்குது பார்த்தீங்களா? அதுதான் என்னென்னா எஃபெக்டிவ் மெஜாரிட்டி. இந்த இடத்துல நான் முன்னாடியே சொன்னேன், நம்ம இதில் சிறப்பு பெரும்பான்மை எளிய பெரும்பான்மை அப்படிங்கிறது மட்டும்தான் மோஸ்ட்லி எல்லா பக்கம் கொடுத்துருப்பாங்க. நமக்கு 4 பெரும்பான்மை இருக்குது. இன்னொன்று எஃபெக்டிவ் மெஜாரிட்டின்னு ஒன்று இருக்கும். எஃபெக்டிவ் மெஜாரிட்டி, அப்சல்யூட் மெஜாரிட்டி, ஸ்பெஷல் மெஜாரிட்டி, சிம்பிள் மெஜாரிட்டி அப்படின்னு சொல்லிட்டு 4 இருக்கும். ஓகேங்களா, அதை நான் திரும்பி உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஆனால் சிறப்பு பெரும்பான்மை தான் கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா சிறப்பு பெரும்பான்மைக்கு கரெக்டான டிரான்ஸ்லேஷன் ஸ்பெஷல் மெஜாரிட்டி. ஆனால் இந்த இடத்துல நமக்கு எஃபெக்டிவ் மெஜாரிட்டிட்டு வரணும். ஓகேங்களா, அப்போ சிறப்பு பெரும்பான்மை எஃபெக்டிவ் மெஜாரிட்டி வேறு சின்ன லைட்டாக டிஃப்ரென்ஸ் வரும். நான் போன டைமே உங்களுக்கு சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா, அப்போ இந்த இடத்துல தான் நான் என்ன சொல்கிறேன்னா, இங்கிலீஷில் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. அது நமக்கு சரியாக தெரியணுமில்ல. ஏன்னா எஃபெக்டிவ் மெஜாரிட்டி தான் நிறைய இடத்துல ஸ்பெஷல் மெஜாரிட்டின்னு மென்ஷன் பண்ணியே கொடுத்துருக்காங்க. சிறப்பு பெரும்பான்மைனே நம்ம ஸ்கூல் புக்கில் அங்கங்கே கொடுத்துருக்காங்க. ஏன்னா அந்த டிரான்ஸ்லேஷனுக்காக அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. புரிஞ்சுதுங்களா? அப்போ நீங்கள் இங்கிலீஷில் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சில டேர்ம்ஸ் எல்லாம் கண்டிப்பாக இங்கிலீஷில் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்போ தான் அது எக்ஸாமில் உங்களுக்கு யூஸ் ஆகும். ஓகேங்களா, அப்போ அங்கே மக்களவையில் எஃபெக்டிவ் மெஜாரிட்டி மூலமாக நிறைவேற்றப்படணும். அப்படி நிறைவேற்றப்பட்டால் தான் பதவி நீக்கம் செய்ய முடியும். எஃபெக்டிவ் மெஜாரிட்டின்னு என்னன்னு சொன்னேன், மொத்த உறுப்பினர்களில் வேக்கண்ட்டை கழிச்சிடணும். நம்ம நேற்றே சொன்ன பார்த்தீங்களா, போன வீடியோவில் சொல்லியிருப்பேன், 543 பேர் இப்போ மக்களவையில் இருக்காங்க அப்படின்னா ஒரு வேக்கண்ட்டு ஒரு 5 கழிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இல்லை 3 வேக்கண்ட் இருக்குது அப்படின்னா 540. அதில் டிவைடட் பை 2 + 1 50%க்கு மேலே அந்த வேக்கண்ட்டை கழிச்சு. ஸ்பெஷல் மெஜாரிட்டி அப்படிங்கிறது அந்த வேக்கண்ட்டெல்லாம் கழிக்க மாட்டாங்க. எஃபெக்டிவ் மெஜாரிட்டினா அந்த வேக்கண்ட்டை கழிப்பாங்க. அது மட்டும்தான் வித்தியாசம். அதனால தான் நிறைய இடத்துல ஸ்பெஷல் மெஜாரிட்டினே கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, ஆனால் சிறப்பு பெரும்பான்மை அப்படிங்கிறதையும் பார்த்து வச்சுக்கோங்க. ஒருவேளை கொஸ்டின் அப்படியே கூட கேட்கறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. நம்ம அந்த இடத்துல நம்ம எப்படி எடுத்துக்கிறதுங்கிறது தெரியல. ஓகேங்களா, அதனால் ஃபஸ்ட்டு இதை புரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு கான்செப்ட் புரிஞ்சுக்கோங்க. அப்புறம் கொஸ்டின் எப்படி கேட்குறாங்க, எந்த மாதிரி போகிறாங்கன்னு அது நம்ம அப்புறம் போக போக சரியாக அதை பார்த்துக்கலாம். புரிஞ்சுதுங்களா? ஃபஸ்ட்டு இது எஃபெக்டிவ் மெஜாரிட்டி அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா, நீங்கள் கூட சர்ச் பண்ணி கூட பாருங்கள், கரெக்டாக சொல்லியிருப்பாங்க. மக்களவையில் எஃபெக்டிவ் மெஜாரிட்டியில் நிறைவேற்றப்பட்டிருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, சில இடத்துல எஃபெக்டிவ் மெஜாரிட்டி ஆர் ஸ்பெஷல் மெஜாரிட்டி, இதுக்கு இன்னொரு பேர் ஸ்பெஷல் மெஜாரிட்டி அப்படின்னு கூட போட்டிருப்பாங்க. ஆனால் நம்ம படிக்கும் பொழுது தெளிவாக படிச்சுக்கணும். ஃபஸ்ட்டு படிக்கும் பொழுது நீங்கள் என்னென்ன மெஜாரிட்டின்னு கரெக்டாக தெளிவாக படிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நிறைய கொஷினை நம்ம பார்க்கலாம். ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்லாம் பார்க்கும்பொழுது எப்படி கேட்டிருக்காங்க, எஃபெக்டிவ் மெஜாரிட்டியை தான் ஸ்பெஷல் மெஜாரிட்டின்னு மென்ஷன் பண்ணி கேட்டிருக்காங்களா அப்படின்னு பார்க்கும் பொழுது நமக்கு அது புரிஞ்சிடும். அது போக போக சரி பண்ணிக்கலாம். ஆனால் படிக்கும் பொழுது நீங்கள் அப்படியே கொஷின் இப்படி கேட்குறாங்க, அப்போ அப்படியே நம்ம படிச்சுக்கலாம்ல, படிக்கக்கூடாது. நம்ம சரியாக படிச்சுக்கணும், கரெக்டாக படிச்சுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம எப்படி அந்த கொஷின்ஸ் எல்லாம் பார்த்துட்டு நம்ம அனலைசிஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஒரு சரியான இது சொல்லிக்கலாம். நான் போன டைமே சொன்னேன், போன வீடியோலேயே சொன்னேன், எல்லாத்தையுமே நீங்கள் இது பண்ணி வச்சுக்கோங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு டவுட்டாக இருக்கிறது, இந்த மாதிரி கேட்டால் என்ன பண்ணுறது, இந்த மாதிரி கேட்டால் என்ன பண்ணுறதுன்னு சொல்லி டவுட் இது பண்ணிக்கோங்க. அதை நம்ம கடைசியே எல்லாத்தையுமே கொஷின்ஸ் எல்லாம் பார்க்க நம்மளுக்கு ஒன்று ஒன்றா கிளியர் ஆகும். ஓ, இதை இப்படி மென்ஷன் பண்ணி கேட்குறாங்க அப்படிங்கிறது நமக்கே கிளியர் ஆகும். புரிஞ்சுதுங்களா? அப்போ என்னங்க, 5 ஆண்டுகள் பதவி விலகல் கடிதத்தை துணை சபாநாயகர்கிட்ட கொடுக்கணும். சபாநாயகர் மீது பதவி நீக்க தீர்மானம் கொண்டு வரும்போது குறைந்தபட்சம் 50 உறுப்பினர்கள் சப்போர்ட் வேணும். அதே மாதிரி
பதவி நீக்க தீர்மானத்தின் அறிவிப்பை 14 நாட்களுக்கு முன்னாடியே கொடுத்துருக்கணும். மக்களவையில் எஃபெக்டிவ் மெஜாரிட்டி படி நிறைவேற்றப்படணும். ஓகேங்களா? பொறுப்புகள் பாருங்க. இன்னொன்று என்ன தெரிஞ்சுக்கோங்க, எஃபெக்டிவ் மெஜாரிட்டி தான், ஸ்பெஷல் மெஜாரிட்டின்னு சில டைம் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. புரிஞ்சுதுங்களா? அது ஆன்சர் கரெக்டாக கூட இருக்கலாம். அதுக்காக தான் நான் சொல்கிறேன். அதை நம்ம நிறைய கொஷினை பார்க்க நம்ம அதை என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா எப்படி கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். ஓகேங்களா? பாருங்க, பொறுப்புகள். சபாநாயகருடைய கடமை என்னென்னு பாருங்க. அவர் என்னதுங்க, அவை தலைவர் தானே. அப்போ அந்த அவையை வழி நடத்துறது எல்லாமே அவர் தான். சபையை வழி நடத்துவது, கலந்துரையாடல் பண்ணுறது, விவாதங்களை நடத்த உதவுவது, அப்புறம் சபை அந்த உறுப்பினர்களுடைய நடத்தை குறித்த கேள்விகளுக்கு பதில்களை பெறுவது, அவர்களின் சலுகைகள் மற்றும் உரிமைகளை எல்லாம் பாதுகாக்கிறது, உறுப்பினர்கள் பொருத்தமான நடைமுறைகளை கடைபிடிக்கிறார்களா, கரெக்டாக அவங்களோட நடைமுறையை ஃபாலோ பண்ணுறாங்களா அப்படின்னு பார்க்கறது, உறுப்பினர்களை கேள்விகள் எழுப்புவதற்கு என்ன பண்ணுறது, அனுமதிக்கிறது, அவங்க ஏதாவது கேள்வி கேட்கணும்னு நினச்சாங்கன்னா அதை அனுமதிக்கிறது, அவர்கள் பேசுவதற்கு நேரம் ஒதுக்கி கொடுக்கறது, ஆட்சேபனைக்குரிய குறிப்புகள் பதிவேட்டிலிருந்து நீக்குவது. இப்போ அங்கே அவையில் சில விஷயம் நடக்கும்ல, அந்த உரையாடல்களில் என்ன பண்ணுவாங்கன்னா பதிவு பண்ணுவாங்க. அவங்களுக்கு ஒரு குறிப்பேடு இருக்கோ அதில் பதிவு பண்ணுவாங்க. ஆனால் சில டைம் என்ன சொல்லுவாங்கன்னா இதையே அந்த நீங்கள் பதிவேட்டிலேருந்து நீக்கணும், இந்த பேச்சை நீங்கள் பதிவு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அப்போ ஆட்சேபனைக்குரிய குறிப்புகளை என்ன பண்ணிடுவாங்க, அந்த பதிவேட்டிலேருந்து நீக்குவதுக்கு அதற்கான அதிகாரம் யாருக்கு தான் இருக்குது, சபாநாயகருக்கு தான் இருக்குது. ஓகேங்களா? குடியரசுத் தலைவர் உரை நிகழ்த்துவார்னு நம்ம சொல்லி பார்த்தோம். ஆண்டுக்கு 2 முறை உரை நிகழ்த்துவார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்போ குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தை அவர் தான் முன்மொழிவார். இது எல்லாம் அவருடைய கடமைகள். இது எல்லாம் ரீட் பண்ணி வச்சுக்கோங்க, ஏன்னா கேட்டுட்டு கேட்கலாம். ஆட்சேபனைக்குரிய குறிப்புகளை பதிவேட்டிலிருந்து நீக்கக்கூடிய அதிகாரம் யாருக்கு இருக்கு அப்படின்னு கேட்கலாம். ஓகேங்களா? இன்னொன்று பாருங்க, நாடாளுமன்ற தலைமைச் செயலகம்னு இருக்கும். அந்த நாடாளுமன்ற தலைமைச் செயலகத்தின் நிர்வாக தலைவர் இது ரொம்ப முக்கியம். நாடாளுமன்ற தலைமைச் செயலகத்தின் நிர்வாக தலைவர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட சபாநாயகர் தான். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பாருங்க, அவையின் விதிமுறைகள் மற்றும் விதிகளை உதாசீனப்படுத்தும் அல்லது மீறும் உறுப்பினர்களை அவையிலிருந்து வெளியேற்றும் அதிகாரம் யாருக்கு தான் இருக்குது, சபாநாயகருக்கு தான் உண்டு. நம்ம நியூஸ்ல எல்லாம் பார்த்துட்டே இருக்கோம்ல, வெளிநடப்பு செய்யப்பட்டாங்க. அப்போ யார் அந்த இடத்துல அதிகாரம் மிக்கவர், சபாநாயகர் தான். ஓகேங்களா? அப்போ அவையின் விதிமுறைகள் அப்புறம் அந்த விதிகளை உதாசீனப்படுத்தக்கூடிய அல்லது மீறக்கூடிய உறுப்பினர்களை அவையிலிருந்து வெளியேற்றக்கூடிய அதிகாரம் யாருக்கு இருக்குது, சபாநாயகருக்கு இருக்குது. இது எல்லாமே சிம்பிளாக இருக்குன்னு ரீட் பண்ணாமலே விடாதீங்க, கண்டிப்பாக ரீட் பண்ணணும். சரி, அடுத்த பாயிண்ட் பாருங்க. மக்களவை கலைக்கப்பட்டாலும் புதிய சபாநாயகர் தேர்ந்தெடுக்கப்படும் வரை அவர் பதவியில் நீடிப்பார். இப்போ மக்களவை கலைக்கப்பட்டுருச்சுன்னா என்ன அர்த்தம், அந்த மக்களவை அந்த அமைச்சரவை அப்படியே முழுசாக என்ன மக்களவை ஃபுல்லாகவே கலைஞ்சிரும். ஓகேங்களா? திரும்பி உங்களுக்கு புதிய சபாநாயகர் தேர்ந்தெடுக்கப்படும் வரை அவர் பதவியில் இருப்பார். மக்களவை கலைக்கப்பட்டால் எல்லாமே கலைஞ்சு போயிடும். ஆனால் சபாநாயகர் எப்படி இருப்பார், பதவியில் தான் இருப்பார். புதிய சபாநாயகர் தேர்ந்தெடுக்கப்படும் வரை அவர் பதவியில் தான் இருப்பார். இது ஒரு யூனிக்கான பாயிண்ட்டு தெரிஞ்சுக்கணும். மக்களவை கலைக்கப்பட்டால் எல்லாமே கலைஞ்சு போயிடும். ஓகேங்களா? ஆனால் சபாநாயகர் பதவியில் தான் இருப்பார். எது வரைக்கும், புதிய சபாநாயகரை ஒருத்தர் தேர்ந்தெடுக்கிற வரைக்கும் அவர் பதவியில் தான் இருப்பார். அப்புறம் இது முன்னாடியே நம்ம பார்த்துட்டோம், நாடாளுமன்ற ஈரவைகளின் கூட்டத்திற்கு யார் தான் தலைமை வகிப்பாங்க, சபாநாயகர். கூட்டத்திற்கு அழைப்பு விடுப்பவர் யாரு, குடியரசுத் தலைவர். அவைகளின் கூட்டத்திற்கு தலைமை வகிப்பவர் யாருங்க, சபாநாயகர். ஏன் ஈரவை கூட்டம் கூட்டப்படும், ஈரவை கூட்டம் பார்த்தீங்கன்னா மசோதாக்கள் தொடர்பாக இரு அவைகளுக்கும் முரண்பாடு ஏற்பட்டுச்சு அப்படின்னா அந்த மாதிரி டைமில் என்ன பண்ணுவாங்க, ஈரவை கூட்டத்தை கூட்டுவாங்க. இல்லைன்னா ஒரு இதுக்காக மட்டும் கிடையாது, ஏதாவது சிறப்பு காரணங்களுக்காக என்ன பண்ணுவாங்க, ஈரவை கூட்டத்தை கூட்டுவாங்க. எதற்காக ஈரவை கூட்டத்தை கூட்டினாலும் அதற்கு தலைமை வகிப்பவர் யாரு, சபாநாயகர் தான். ஈரவை கூட்டம் அப்படிங்கிறதுல என்னன்னு நம்ம நிறைய டைம் நான் பார்த்துட்டோம். ஓகேங்களா? அதனால தான் ஃபர்ஸ்ட்ல இருந்து பார்த்துட்டு வாங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல இருந்து அந்த சிலபஸ் எக்ஸ்பிளனேஷன் நம்ம சொன்னோம் பார்த்தீங்களா, அதிலிருந்து பார்த்துட்டு வாங்க. பார்த்துட்டு வர்றவங்களுக்கு நீங்கள் ஒரு கிளாஸ் போக போக உங்களுக்கு இன்னும் நல்லா புரிய ஆரம்பிக்கும். ஒரு பழைய கிளாஸில் ஏதோ ஒன்று ஒரு சில விஷயம் புரியாமல் இருக்கும். ஆனால் நீங்கள் ஒரு 2-3 கிளாஸ் 4-5 கிளாஸ் போக போக ஓ இதுதான் அன்னைக்கு அப்படி சொன்னாங்களா அப்படிங்கிறதே உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். புரிஞ்சுதுங்களா? எல்லா சப்ஜெக்ட்டுமே அப்படி தான். ஓகேங்களா? அப்போ நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து பார்த்துட்டு வாங்க. அது ரொம்ப உங்களுக்கு இன்னும் நல்லா இனி போக போக நீங்கள் நியூஸ் எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னு வச்சுங்களேன், இன்னும் நல்லாவே புரிதல் ஏற்படும். இப்போ உங்களுக்கு எல்லாமே 100% புரிஞ்சிருச்சா அப்படின்னு கேட்டால்
அது நம்ம சொல்ல முடியாது. ஓகேங்களா, நம்ம நியூஸ் பேப்பர் நியூஸ் எல்லாம் நிறைய பார்க்க தான் இதுக்கு தான் அப்படி இது பண்ணாங்களா, இதை தான் இங்கே இப்படி மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்களா அப்படிங்கிறது அப்போ தான் நமக்கு நல்லா புரியும். ஓகேங்களா, அடுத்தது பாருங்க, அவர் ஒரு மசோதாவை நிதி மசோதாவா அல்லது சாதாரண மசோதாவா அப்படின்னு தீர்மானிக்கக்கூடிய அதிகாரம் யாருக்கு தான் இருக்கு? சபாநாயகருக்கு தான். ஒரு மசோதா நிதி மசோதாவை பொறுத்த வரைக்கும் மக்களவையில் மட்டும்தான் அறிமுகப்படுத்த முடியும். இது முன்னாடியே பார்த்துட்டோம். அப்புறம் அந்த மசோதா நிதி மசோதாவா இல்லை சாதாரண மசோதாவா அப்படின்னு தீர்மானிக்கக்கூடிய அதிகாரம் யாருக்கு தான் இருக்கு? சபாநாயகர்கிட்ட தான் இருக்குது. அப்போ அந்த பண மசோதாவை தீர்மானிப்பதில் இவருடைய முடிவு தான் இறுதியானது. நிதி மசோதா, பண மசோதா, இது ரெண்டுக்கும் ஒரு சில வித்தியாசம் இருக்குது. நான் இது என்ன பண்ணுறேன் அப்படின்னா, உங்களுக்கு அந்த மசோதா எப்படி நம்ம மசோதா எங்கே கொண்டு வராங்க அது எல்லாமே நம்ம பார்த்தோம். ஓகேங்களா, ஆனால் அந்த மசோதாவை ஃபஸ்ட் ரீடிங், செகண்ட் ரீடிங் அப்படிலாம் பண்ணி தான் அதை இது பண்ணுவாங்க. அதை ஒரு தனி இதாகவே பார்க்கலாம். சட்டம் இயற்றும் நடைமுறைகள் அப்படின்னு சொல்லிட்டு தனியாகவே ஒரு கிளாஸ் நாம் பார்க்க போகிறோம். அதில் உங்களுக்கு நிதி மசோதா, பண மசோதாவுக்கு என்ன வித்தியாசம், ரெண்டு கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கும், ஆனால் சில வித்தியாசங்கள்லாம் இருக்குது. அது எல்லாம் நம்ம ஃபுல்லாக பார்க்கலாம். ஓகேங்களா, அப்போ அவர் தான் தீர்மானிக்கிறாரு ஒரு மசோதா நிதி மசோதாவா சாதாரண மசோதாவா அப்படின்னு தீர்மானிக்கக்கூடிய அதிகாரம் அவர்கிட்ட தான் இருக்கு. ஓகேங்களா, இன்னொன்று பாருங்க, 1985 என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, ஒரு 10வது அட்டவணை ஆட் பண்ணியிருப்பாங்க. அதில் கட்சித்தாவல் தடை சட்டம் அப்படின்னு ஆட் பண்ணியிருப்பாங்க. நமக்கு தெரியும் 10வது அட்டவணை குறிப்பிடுவது பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு 12 அட்டவணைகள் இருக்குது. அதில் 10வது அட்டவணை எதை பற்றி குறிப்பிடுதுன்னா, கட்சித்தாவல் தடை சட்டத்தை பற்றி குறிப்பிடுது. ஓகேங்களா, அது எப்போ கொண்டு வந்திருப்பாங்கன்னா 1985 கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேங்களா, நம்ம தேர்தல் டாபிக் பார்க்கும் பொழுது இந்த கட்சித்தாவல் தடை சட்டத்தை பற்றி தனியாகவே கிளாஸ் பார்ப்போம். ஓகேங்களா, அப்போ அந்த சட்டத்தின்படி என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இந்திய அரசியலமைப்பு சட்டம் 10வது அட்டவணை அடிப்படையில் ஒரு உறுப்பினர் மக்களவை உறுப்பினராக தகுதி பெற்றவரா இல்லையா என்பதை தீர்மானிக்கக்கூடிய அதிகாரம் யாருக்கு தான் இருக்கும்? சபாநாயகர். இப்போ ஒரு கட்சியிலிருந்து இன்னொரு கட்சிக்கு என்ன பண்ணுறாங்கன்னா போகிறது அப்படிங்கிறது, அது அவங்கள என்ன பண்ணுவாங்கன்னா உறுப்பினர் பதவியிலிருந்தே என்ன பண்ணுவாங்க, நீக்கம் பண்ணுவாங்க. அதுதான் கட்சித்தாவல். ஒரு கட்சியிலிருந்து இன்னொரு கட்சி அந்த தாவல் எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இதை பற்றி உங்களுக்கு டீட்டெயிலாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா, ஒரு கட்சியிலிருந்து இன்னொரு கட்சிக்கு போவாங்க பார்த்தீங்களா, எல்லாம் எலெக்ஷன்லாம் முடிச்சதுக்கப்புறம் ஏதோ இதனால ஒரு கட்சியிலிருந்து இன்னொரு கட்சிக்கு தாவுவாங்க. அப்போ அதை தடுப்பதற்கான ஒரு சட்டம் தான் இந்த கட்சித்தாவல் தடை சட்டம். அப்போ இதில் இது மாதிரி பண்ணினாங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த உறுப்பினர் மக்களவை உறுப்பினர் தகுதியிலிருந்து நீக்குவாங்க. ஓகேங்களா, அவங்கள அந்த உறுப்பினர் பதவியிலிருந்து நீக்குவாங்க. அதுக்கான அதிகாரம் யாருக்கிட்ட தான் இருக்குன்னா, சபாநாயகர்கிட்ட தான் இருக்குது. இதை பற்றி டீட்டெயிலாக நம்ம தனியாக பார்ப்போம். அப்போ சட்டம் இயற்றும் நடைமுறைகள் அப்படிங்கிறதுக்கும் தனியாக ஒரு கிளாஸ் பார்ப்போம். கட்சித்தாவல் தடை சட்டத்தை பற்றியும் தனியாக ஒரு கிளாஸ் பார்ப்போம். இதெல்லாம் நிறைய டைம் கேட்டுக்கிட்டே இருக்காங்க, அதனால் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. ஓகேங்களா, அப்போ ஒரு மக்களவை உறுப்பினரா தகுதி பெற்றவரா இல்லையா அப்படின்னு தீர்மானிக்கக்கூடிய அதிகாரம் யாருக்கு தான் இருக்கு? சபாநாயகர்கிட்ட தான் இருக்குது. ஓகேங்களா, பாருங்க, சபாநாயகர் பதவி காலியாக இருக்கும் போதும் அல்லது வருகை புரியாத போதும் துணை சபாநாயகர் மக்களவைக்கு தலைமை வகிப்பார். இப்போ மக்களவை தலைவரே யாரு? சபாநாயகர் அப்படின்னு சொல்லி தான் பார்த்தோம். அப்போ சபாநாயகர் பதவி காலியாக இருக்கு, இல்லை அவர் வரல அப்படின்னா அப்போ மக்களவைக்கு யார் தலைமை வகிப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா துணை சபாநாயகர் தான். அடுத்தது பாருங்க, ஒரு திருத்தச் சட்டம் முன்மொழிவதற்கு சபாநாயகரின் அனுமதி பெறப்பட வேண்டும். அப்போ நம்ம சட்ட திருத்தம்லாம் பார்த்தோம்ல, அரசமைப்பு சட்ட திருத்தம் அதெல்லாம் பற்றி பார்த்தோம். அப்போ ஒரு திருத்தச் சட்டம் முன்மொழிவதற்கு என்ன பண்ணணும் அப்படின்னா சபாநாயகருடைய அனுமதி பெறப்பட வேண்டும் சொல்கிறாங்க. அந்த திருத்தச் சட்ட முன்வரைவை அனுமதிக்கலாமா வேண்டாமா அப்படின்னு சபாநாயகர் தான் என்ன பண்ணுவார்? தீர்மானிப்பார். இது ஜஸ்ட் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, ஒரு திருத்தச் சட்டம் முன்மொழியறதுக்கு முன்னாடி சபாநாயகர் கொஞ்சம் அனுமதி கொடுக்கணும். சரி, இதை அனுமதிக்கலாமா வேண்டாமான்னு அவரும் முடிவெடுப்பாருன்னு சொல்கிறாங்க மக்களவையில். ஓகேங்களா, அடுத்தது பாருங்க, மன்றம்னா அவையை தான் சொல்கிறாங்க. ஓகேங்களா, மன்றத்தின் உரிமைகள், சிறப்புரிமைகள் மற்றும் கலந்தாய்வு குழு, சிறப்பு குழு, ஆலோசனை குழு போன்ற பல்வேறு குழுக்கள் மற்றும் அவற்றின் உறுப்பினர்கள் ஆகியோரின் உரிமைகளின் பாதுகாவலராக யார் தான் இருக்காங்க? சபாநாயகர். அப்போ அந்த மன்றத்துடைய உரிமைகள் ஆகட்டும், சிறப்புரிமைகள், அதுக்கப்புறம் நிறைய குழுக்கள் இருக்குல்ல, அந்த குழுக்கள் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள், இது எல்லாத்துடைய ஒரு பாதுகாவலராக யார் இருக்காங்க அப்படின்னா சபாநாயகர் தான் இருக்கிறாங்க. ஓகேங்களா,
அதுக்கப்புறம் இந்த சிறப்புரிமை, அந்த ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ் அதெல்லாம் கொடுப்பாங்கல்ல, சிறப்புரிமையெல்லாம் வந்து மன்றத்தில் கொடுத்துருப்பாங்கல்ல. அப்போ அதை குறித்த ஏதாவது விளக்கம் வேண்டி ஆய்வு செய்யவும், விசாரணை நடத்துவதற்கும், அறிக்கை அளிக்கவும், உரிமைக்குழுக்கு பரிந்துரைப்பது உரிமைக்குழுனே ஒன்று இருக்குது. ஓகேங்களா, அந்த உரிமைக்குழுக்கு பரிந்துரைப்பது சபாநாயகரின் மற்றொரு முக்கியமான அதிகாரம் சொல்கிறாங்க. அப்போ சிறப்புரிமை, ஏதாவது சிறப்புரிமையில் கொடுக்குறாங்க. ஓகேங்களா, அப்போ அது கொடுக்குறக்குனே ஒரு உரிமைக்குழுனே ஒரு குழு தனியாக இருக்குது. ஓகேங்களா, அப்போ அந்த உரிமைக்குழுக்கு பரிந்துரைக்கிறதுக்கான அதிகாரம் இந்த சபாநாயகருக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சிறப்புரிமை குறித்த எந்த விளக்கமும் வேண்டி ஆய்வு செய்யவும், விசாரணை நடத்தவும் மற்றும் அறிக்கை அளிக்கவும் உரிமைக்குழுவுக்கு பரிந்துரைப்பது சபாநாயகரின் மற்றொரு முக்கிய அதிகாரமாகும். அப்போ இதெல்லாம் நீங்கள் லைட்டாக ரீட் பண்ணி வச்சுக்கணும். இதெல்லாம் ஜென்ரலாக ரீட் பண்ணி வச்சுக்கிட்டாவே போதுமானது. ஓகேங்களா, அப்போ அந்த அவையுடைய பொறுப்பு எல்லாமே யாருக்கிட்ட தான் இருக்குது? அவர்கிட்ட தான் இருக்குது. அதை தான் சொல்கிறாங்க. ஓகேங்களா, அடுத்தது பாருங்க, அங்கே உறுப்பினர்கள் எழுப்பக்கூடிய கேள்விகள், அவர்கள் கொடுக்கக்கூடிய பதில்கள், விளக்கங்கள் மற்றும் அறிக்கைகள் அனைத்தும் யாரை நோக்கி தான் இருக்கணும்? சபாநாயகர் நோக்கியே இருக்க வேண்டும். இப்போ உறுப்பினர்களுக்கு ஏதாவது கேள்வி கேட்கணும், பதில் சொல்லணும், இல்லை விளக்கங்கள் சொல்லணும், அறிக்கைகள் கொடுக்கணும் அப்படின்னா அது எல்லாமே யாரை நோக்கி தான் இருக்கணும்? சபாநாயகர் நோக்கி தான் இருக்க வேண்டும். ஓகேங்களா, அடுத்தது அவை ஒழுங்கு பிரச்சனை குறித்த கேள்விக்கு சபாநாயகர் தான் இறுதி முடிவெடுப்பார். இப்போ அவை ஒழுங்கு சம்மந்தமாக ஏதாவது பிரச்சனை எழுது, அப்போ அதில் ஏதாவது ஒரு முடிவு பண்ணணும் அப்படின்னா அதைய வந்து அந்த பிரச்சனையை தீர்க்கணும், இல்லை அதுக்கு ஏதாவது தண்டனை கொடுக்கணும், அந்த மாதிரி எதாக இருந்தாலுமே சரி, அப்போ அதை குறித்த கேள்விக்கு யார் தான் முடிவெடுப்பார்? சபாநாயகர் தான். அப்போ அரசமைப்பின்படி சபாநாயகர் ஒரு சிறப்பு அந்தஸ்தை பெற்றுள்ளார். இதெல்லாம் பார்த்தாவே நமக்கு தெரியுது. அப்போ அந்த அவையுடைய பொறுப்பே அவர்கிட்ட தான் இருக்குது. அவர் என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தானே இருக்குது. ஓகே, மக்களவையின் எதிர்க்கட்சி தலைவருக்கு அங்கீகாரம் அளிப்பது குறித்து சபாநாயகர் தான் முடிவு பண்ணுறாரு. நம்ம பார்த்தோம் எதிர்க்கட்சி தலைவர் அந்தஸ்து யாருக்கு கொடுப்பாங்க அப்படிங்கிறது எல்லாமே பார்த்தோம். 10ல் ஒரு பங்கு உறுப்பினருடைய அந்த ஆதரவு இருக்கணும் அந்த கட்சிக்கு. அப்போ தான் வந்து எதிர்க்கட்சி தலைவர், அந்த கட்சியுடைய தலைவருக்கு எதிர்க்கட்சி தலைவர் அந்தஸ்து கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம பார்த்தோம். அப்போ அந்த எதிர்க்கட்சி தலைவருக்கு அங்கீகாரம் அளிப்பது குறித்து யார் தான் முடிவு பண்ணுறாரு? சபாநாயகர் தான். அதாவது அந்த சதவீத வாக்குகள் வந்த அந்த சதவீத உறுப்பினர்கள் ஆதரவு இருந்தாவே, அந்த கட்சிக்கு இருந்தாவே அவங்களுக்கு அந்த அந்தஸ்து கிடைச்சிரும். ஆனால் அந்த எதிர்க்கட்சி தலைவருக்கு அங்கீகாரம் கொடுப்பது குறித்து யார் தான் முடிவு பண்ணுறாரு? சபாநாயகர் தான். இதெல்லாம் பார்ப்பார். இத்தனை இது வாக்கு சப்போர்ட் இருக்கா, ஆதரவு இருக்கா, உறுப்பினர்களுடைய ஆதரவு இருக்கா, இதெல்லாம் பார்த்து அங்கீகாரம் கொடுக்கறது சபாநாயகர் தான். ஓகேங்களா, இது அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு, பாராளுமன்ற குழுக்கள் நிறைய இருக்குங்க. அனைத்து பாராளுமன்ற குழுக்களின் தலைவர்களையும் யார் தான் நியமனம் பண்ணுறாரு? சபாநாயகர் தான் நியமனம் பண்ணுறாரு. நிறைய குழுக்கள் இருக்கும் மக்களவையில், பாராளுமன்ற குழுன்னே நிறைய இருக்கும். அந்த குழுக்களுடைய தலைவரை யார் தான் நியமனம் பண்ணுவார் அப்படின்னா சபாநாயகர் தான். இப்போ நம்ம அடுத்த கிளாஸும் நம்ம எதை தான் பார்ப்போம்னா குழுக்கள் சம்மந்தமாக தான் பார்ப்போம். இன்னும் நிறைய குழுக்கள் சொல்கிறாங்களே, ஓகேங்களா, அது சம்மந்தமாக ஃபுல்லாகவே நம்ம பார்ப்போம். இப்போ என்ன ஞாபகம் வச்சுக்கோங்கன்னா, பாராளுமன்ற குழுக்களின் தலைவர்களை யார் தான் நியமனம் பண்ணுறாங்க? சபாநாயகர் தான் நியமனம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. இதெல்லாம் ஜென்ரலான இருக்கக்கூடிய ஒரு இன்ஃபர்மேஷன் தான். இது வரைக்கும் நம்ம பார்த்த மக்களவையில் பார்க்கும் பொழுதே இது எல்லாமே நம்ம பார்த்தது தான். ஓகேங்களா, இப்போ ஒரு டைம் எக்ஸ்ட்ராவாக நம்ம பார்க்குறோம். அவையுடைய கூட்டத்திற்கு தலைமை வகிக்கிறாரு. நிதி மசோதாவா இல்லை சாதாரண மசோதாவா அப்படிங்கிறது அவர் தான் முடிவு பண்ணுறாரு. கட்சி தாவல் தடை சட்டத்தின்படி ஒரு உறுப்பினரை தகுதி நீக்கம் செய்வதற்கான அதிகாரம் அவருக்கு இருக்குது. அதே மாதிரி அவர் இல்லாத போது துணை சபாநாயகர் மக்களவைக்கு தலைமை வகிக்கிறாரு. அப்புறம் திருத்தச்சட்ட முன்மொழிவுக்கு சபாநாயகரின் அனுமதி பெறப்பட வேண்டியது கட்டாயமாக்கப்படுது. அப்புறம் பாராளுமன்ற குழுக்களுடைய தலைவர்களின் நியமனத்தை அவர் தான் பண்ணுறாரு. எதிர்க்கட்சி தலைவருக்கு அங்கீகாரம் அளிப்பது குறித்து அவர் தான் முடிவு பண்ணுறாரு. ஓகேங்களா, இது எல்லாம் பார்க்கும் பொழுது அரசமைப்பின்படி சபாநாயகர் ஒரு சிறப்பு அந்தஸ்தை பெற்றுள்ளார்னு சொல்லலாம். ஓகேங்களா, அடுத்தது முடிவு வாக்கு ஞாபகம் இருக்குங்களா? நம்ம மாநிலங்களவை தலைவருக்கு பார்த்தோம். இது அதே மாதிரி தான் அந்த ஆர்டிக்கல்லையே தான் இங்கேயும் கொடுத்துருப்பாங்க. மக்களவையுடைய தலைவருக்கு ஆர்டிக்கல் 100. ஓகேங்களா, அதில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, அவையுடைய தலைவருக்கு முடிவு வாக்கு அதில் வந்து ஒரு விருப்புரிமை அதிகாரம் இருக்குது.
நம்ம என்ன பார்த்தோம், மாநிலங்களவையுடைய தலைவர் பார்த்தோம். மாநிலங்களவையுடைய தலைவர் யார்? துணை குடியரசுத் தலைவர். அவருக்கு என்ன இருக்குது, முடிவு வாக்கில் இந்த சிறப்பு விருப்புரிமை அதிகாரம் இருக்குன்னு சொல்லி பார்த்தோம். அப்போ கேஸ்டிங் ஓட் அப்படின்னு என்ன நம்ம பார்த்தோம், ஞாபகம் இருக்குங்களா? அதாவது ஒரு மசோதாவை குறித்து இப்போ 2 அவையில் வந்து வாக்கெடுப்பு நடத்துவாங்க. ஏதோ ஒரு மசோதாவை என்ன பண்ணுவாங்க, விவாதம் பண்ணி அதுக்கு வாக்கெடுப்பு நடத்துவாங்க. அதில் நான் சொன்னேன், 100 பேர் அதுக்கு ஆதரவு வாக்களிக்கிறாங்க, 100 பேர் அதுக்கு எதிராக வாக்களிக்கிறாங்க அப்படின்னா இதுக்கு வந்து 2 பக்கமே உங்களுக்கு சமநிலையில் இருக்குது. இப்படி சமநிலையில் வரும் பொழுது ஓகேங்களா, 2 அவையிலையுமே வந்து வாக்கெடுப்பு நடத்துகிறாங்க. ஃபஸ்ட்டு ஒரு அவையில் லோக்சபாவில் நடத்துகிறாங்க, அடுத்தது ராஜ்யசபாவில் நடத்துகிறாங்க. ராஜ்யசபாவில் நடத்தும் போதும் அதே தான், 100. நான் இது ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். 2 பக்கமே வந்து உங்களுக்கு சமநிலையில் வாக்கு சொல்லியிருக்காங்க. இப்போ ராஜ்யசபா விட்டுருங்க, லோக்சபாவை எடுத்துக்கோங்க. அப்போ 100 பேர் ஆதரவு தெரிவிக்கிறாங்க, 100 பேர் அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அப்போ நம்ம அந்த மசோதாவை குறித்து எப்படி முடிவெடுக்க முடியும்? அப்போ இந்த இடத்துல ஒரு வாக்கு தேவைப்படுது. அப்போ இந்த ஒரு வாக்கு தேவைப்படும் பொழுது யார் வராங்கன்னா மக்களவை தலைவர் வருவார். மக்களவை தலைவர் இந்த இடத்துல வாக்கெடுப்பு கொடுப்பார். எப்போவுமே வந்து மசோதா குறித்து அந்த வாக்கெடுப்பில் மக்களவை தலைவரோ இல்லை மாநிலங்களவை தலைவரோ என்ன பண்ண மாட்டாங்க, வாக்கெடுப்பில் கலந்துக்க மாட்டாங்க. ஆனால் இந்த மசோதா தொடர்பான இந்த சமநிலை நீடிக்கும் பொழுது ஒரு வாக்கு மட்டுமே வெற்றி பெறுவதற்கு தேவை. அதாவது அந்த மசோதா வந்து தோற்பதற்கோ இல்லை வந்து வெற்றி பெறுவதற்கோ தேவை அப்படிங்கிற பட்சத்தில் தலைவர் வருவாங்க. மக்களவை தலைவர் வந்து தன்னுடைய வாக்கை இங்கேயும் செலுத்தலாம், இல்லை இங்கேயும் செலுத்தலாம். ஏதோ ஒரு இடத்துல தான் செலுத்த முடியும். அப்படி செலுத்துவது தான் அவருக்கான ஒரு விருப்புரிமை அதிகாரம். எப்படி மாநிலங்களவை தலைவருக்கு அந்த முடிவு வாக்கு விருப்புரிமை அதிகாரம் இருந்துச்சு, அதே மாதிரியே மக்களவை தலைவர் சபாநாயகருக்கும் அந்த இது இருக்குது. 2 பற்றியுமே சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் 100 தான். நாம் அங்கே 100 வந்து மாநிலங்களவை தலைவர் மட்டும்தானே பார்த்துருப்போம். மக்களவை தலைவருக்கும் இந்த ஆர்டிக்கலையே சொல்லியிருப்பாங்க. அதாவது என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஸ்பீக்கர்னா யாருங்க, சபாநாயகர். இன்னொன்று சேர்மன்னா யாருங்க, நான் சொல்லியிருக்கேன். ஸ்பீக்கர்னா மக்களவையுடைய சபாநாயகர், மக்களவையுடைய ஹெட்டு. சேர்மன் அப்படின்னா மாநிலங்களவையுடைய ஹெட்டு தான் நம்ம என்ன சொல்லுவோம், சேர்மன், ராஜ்யசபா சேர்மன். அப்போ 2 பேருக்குமே முடிவு வாக்கு அப்படிங்கிற விருப்புரிமை அதிகாரம் இருக்குது. அது எப்போ தான் பண்ண முடியும், வாக்கு சமநிலையில் இருக்கும் பொழுது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, தனக்கு யாருக்கு போடுறதுக்கு விருப்பம் இருக்கோ அந்த சைடு என்ன பண்ணுவாங்க, போட்டு எதை வந்து வெற்றி பெற வைக்கலாம் இல்லை தோற்க வைக்கலாம் அந்த மசோதாவை. ஓகேங்களா? அப்போ இதில் யாருமே என்ன பண்ண முடியும், இவங்களுக்கு தான் நீங்கள் கொடுக்கணும், இதற்கு ஆதரவாக தெரிவிக்கணும், இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் யாருமே இந்த தலைவர்களை என்ன பண்ண முடியாது, கட்டாயப்படுத்த முடியாது. ஓகேங்களா? அப்போ 2 அவையுடைய தலைவர்களுக்குமே இந்த முடிவு வாக்கில் அதிகாரம் இருக்குது. ஓகேங்களா? அது எந்த சந்தர்ப்பத்தில் அப்படிங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கணும். பாருங்கள், சபாநாயகர் நாடாளுமன்றத்தின் ஒரு உறுப்பினராக இருந்தாலும் கூட நடுநிலை வகித்து மன்றத்தில் வாக்கு செலுத்த மாட்டார். நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, சபாநாயகராகட்டும் இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா மாநிலங்களவையுடைய தலைவர் யாராக இருந்தாலுமே அவங்க அந்த அவையுடைய உறுப்பினர் தான், நாடாளுமன்றத்துடைய ஒரு உறுப்பினர் தான். ஆனால் உறுப்பினராக இருந்தாலுமே அவங்க வந்து அந்த அவையுடைய தலைவராக இருக்காங்க. தலைவராக இருக்கிறதுனால என்ன பண்ண மாட்டாங்க, எதுக்குமே வாக்கே செலுத்த மாட்டாங்க. புரிஞ்சுதுங்களா? உறுப்பினராக இருந்தாலும் வாக்கு செலுத்த மாட்டாங்க. ஆனால் ஒரு எக்ஸப்ஷன், இருப்பினும் விதிவிலக்காக எந்த முடிவையும் எட்டாது இருபுறமும் சரிசமமாக இருக்கும் சில அரிய சந்தர்ப்பங்களில் தன்னுடைய வாக்கை என்ன பண்ணுவாங்க, செலுத்துவாங்க. இது நான் அந்த போன கிளாஸ்லேயே உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஓகேங்களா? அதனால தான் இங்கே லைட்டாக சொல்லியிருக்கேன், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? அதில் ஃபஸ்ட்லேருந்து பார்த்துட்டு வாங்க. நீங்கள் வந்து திடீர்னு நான் சபாநாயகரை பற்றி பார்க்குறேன்னு சொல்லிட்டு எடுத்தோன்னே ஒரு டாபிக்குள்ளே வராதிங்க. எந்த சப்ஜெக்டாக இருந்தாலுமே அப்படிதான், அந்த ஆரம்பத்திலிருந்து நீங்கள் வரணும். அப்போ தான் அதனுடைய அந்த கண்டினியூட்டியே நமக்கு நல்லாவே புரிய ஆரம்பிக்கும். நீங்கள் இடையில வந்து எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக புரியாது. இப்போ நீங்கள் பாலிட்டி ஃபஸ்ட்லேருந்து பார்க்காம எடுத்தோன்னே நான் சபாநாயகர் எடுத்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக புரியறதுக்கு வாய்ப்பே கிடையாது. நாடாளுமன்றம்ட்டு இருக்கும், மக்களவைன்னு இருக்கும், மாநிலங்களவைன்னு இருக்கும். திடீர்னு கேஸ்டிங் ஓட்டுன்னு சொல்கிறேன். திடீர்னு கேஸ்டிங் ஓட்டை பற்றி பேசும்பொழுது துணை குடியரசுத் தலைவரை பற்றி சொல்கிறேன். அப்போ துணை குடியரசுத் தலைவர் யார், நான் துணை குடியரசுத் தலைவரை மாநிலங்களவை தலைவர்னு சொல்கிறேன். அப்போ மாநிலங்களவை தலைவர் வேறு, துணை குடியரசுத் தலைவர் வேறையா அப்படின்னு புதுசாக வந்து ஒருத்தர் சபாநாயகர் எடுத்து படிக்கும்பொழுது அவ்வளோ குழப்பங்கள் வரும்.
ஆரம்பத்திலிருந்து நீங்கள் ஃப்ரெஷராக இருக்கீங்கன்னா ஸ்டார்டிங்லேருந்து பார்த்துட்டு வந்தீங்கன்னா தான் இது ஒரு புரிதலே ஏற்படும். ஓகேங்களா? அப்போ கேஸ்டிங் ஓட்டை நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம். நான் என்ன இங்கே சொல்ல வரேன்னா, மக்களவை சபாநாயகருக்கும் இந்த கேஸ்டிங் ஓட்டில் விருப்புரிமை அதிகாரம் இருக்குது. ஓகேங்களா? அடுத்தது தற்காலிக சபாநாயகர்னு ஒன்று நியமிப்பாங்க. அது எப்போ நியமிப்பாங்க அப்படின்னா, புதிய மக்களவை இப்போ எலெக்ஷனை வச்சு புதிய மக்களவையை அமைக்கிறாங்க. ஓகேங்களா? அப்போ புதிய மக்களவையை அமைக்கும் பொழுது அந்த இடத்துல உங்களுக்கு சபாநாயகர் இருக்க மாட்டாங்கல்ல. ஓகேங்களா? ஏன்னா உறுப்பினர்கள், மக்களவை உறுப்பினர்கள் எல்லாருமே சேர்ந்து தான் என்ன பண்ணுவாங்க, சபாநாயகரை தேர்ந்தெடுப்பாங்க. அப்போ புதிய மக்களவை அப்படின்னா புதிய உறுப்பினர்கள் தான் அங்கே இருப்பாங்க. புரிஞ்சுதுங்களா? அப்போ தேர்ந்தெடுக்க மாட்டாங்க. அப்போ பாருங்கள், புதிய மக்களவை அமைக்கப்பட்ட உடனே அனுபவத்தின் அடிப்படையில் குடியரசுத் தலைவர் என்ன பண்ணுவார்னா தற்காலிக சபாநாயகரை நியமிப்பார். அவங்களுடைய புதிய மக்களவை அமைச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்களாமா, ஒரு தற்காலிக சபாநாயகரை நியமனம் பண்ணுவாங்க. அது யார் நியமனம் பண்ணுவாங்கன்னு பார்த்துக்கோங்க, குடியரசுத் தலைவர். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அப்போ புதிய மக்களவை அமைக்கப்பட்டவுடன் சபாநாயகர் இருக்க மாட்டாங்க. ஆனால் அந்த அவைக்கு யாரோ ஒருத்தர் தலைமை தாங்கணும்ல, அதனால் எக்ஸ்பீரியன்ஸை பார்த்துட்டு, ஓகேங்களா, அவங்க இவ்வளோ நாள் எக்ஸ்பீரியன்ஸை பார்த்துட்டு குடியரசுத் தலைவர் என்ன பண்ணுவாராமா, ஒரு தற்காலிக சபாநாயகரை நியமிப்பார். ஏன் தற்காலிக சபாநாயகரை நியமிக்கணும் பாருங்கள். மக்களவை புதிய உறுப்பினர்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தல் மற்றும் புதிய சபாநாயகருக்கான தேர்தலை தற்காலிக சபாநாயகர் தலைமையேற்று நடத்துவார். அப்போ ஏன்னா மக்களவையில் புதிய உறுப்பினர்கள்லாம் வருவாங்க. அந்த புதிய உறுப்பினர்களுக்கெல்லாம் பதவி பிரமாணம் ஒருத்தர் கண்டிப்பாக செஞ்சு வைக்கணும். அதுக்கப்புறம் புதிய சபாநாயகருக்கான தேர்தலை நடத்தணும். அப்போ யார் நடத்துவாங்க? அப்போ ஒரு ஹெட்டே அங்கே இருக்க மாட்டாங்கல்ல. அதனால தான் என்ன பண்ணுறாங்க, ஒரு தற்காலிக சபாநாயகரை நியமிப்பாங்க. அப்போ இப்போ இவங்கெல்லாம் இந்த புதிய உறுப்பினர்களுக்கு பதவி பிரமாணம்லாம் செஞ்சு வச்சிருவார் அவர், தற்காலிக சபாநாயகர். அதுக்கப்புறம் புதிய சபாநாயகருக்கான தேர்தலை என்ன பண்ணிடுவாங்க, நடத்தி முடிச்சிருவாங்க. சபாநாயகர் எப்படி தேர்ந்தெடுப்பாங்க, இந்த புதிய உறுப்பினர்கள் எல்லாம் சேர்ந்து தான் ஒருத்தரை சபாநாயகரை தேர்ந்தெடுப்பாங்க. அப்போ ஒரு புதிய சபாநாயகரை தேர்ந்தெடுக்கப்பட்டதுக்கு அப்புறம் தற்காலிக சபாநாயகர் பதவி விலகிடுவார். அவ்வளோதான். அப்போ தற்காலிக சபாநாயகருடைய வேலை கொஞ்சம் தான். அது ஏன்னா புதுசாக மக்களவை அமைக்கப்பட்டுருச்சு. அப்போ அந்த அந்த உறுப்பினர்களுக்கு பதவி பிரமாணம் ஒருத்தர் பண்ணி வைக்கணும், சபாநாயகர் தேர்தலை நடத்தணும். அதெல்லாம் பண்ணி வைக்கிற காட்டி ஒரு தற்காலிக சபாநாயகரை நியமிப்பாங்க. அப்போ புதிய உறுப்பினர்களுக்கெல்லாம் பதவி பிரமாணம் செஞ்சு வச்சுட்டாங்கன்னா அவங்களாம் உறுப்பினர்கள் ஆயிடுறாங்க. அப்போ உறுப்பினர்கள் எல்லாமே சேர்ந்து ஒரு சபாநாயகரை தேர்ந்தெடுத்துட்டாங்க அப்படின்னா தற்காலிக சபாநாயகர் பதவி விலகிடுவாங்க. அவ்வளோதான். இந்த பாயிண்ட்டை நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தற்காலிக சபாநாயகரை யார் நியமிக்கிறாங்க, குடியரசுத் தலைவர். ஓகேங்களா? சரி, இப்போ இது வரைக்கும் இருக்கக்கூடிய லோக்சபாவோடைய ஸ்பீக்கரை கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கணும். லோக்சபாவோடைய சபாநாயகர்களை கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கணும். மெயினாக இப்போ யார் இருக்காங்கன்னு நம்ம சொன்னோம், ஓம் பிர்லா அவர்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். ஓகேங்களா? அப்போ யாராவது பெண்கள் இருக்காங்களா அப்படிங்கிறத பார்க்கணும் ஃபஸ்ட்டு. இவங்க எல்லாத்தையுமே நம்ம தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு எப்படி தெரிஞ்சுக்கணும், அப்படி எப்படி படிக்கணும், இந்த மாதிரி பட்டியல் வரும்பொழுது நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். கடைசி ஒரு 5 பேர்த்த நல்லா பார்த்து வச்சுக்கணும். கடைசி ஒரு 5 பேர்த்த நீங்கள் நல்லா பார்த்து வச்சுக்கணும். யார் யார் இருக்கா, இப்போ இருக்கிறவங்க ஓம் பிர்லா அவர்கள் இருக்காங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சுமித்ரா மகாஜன் 2014 to 2019 ரொம்ப முக்கியமானவங்க. அடுத்தது மீரா குமார் 2009 to 2014. அப்போ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரெண்டு பெண் சபாநாயகர்கள் பதவி வகிச்சிருக்காங்க. யார் யார்? மீரா குமார். அப்போ ஃபஸ்ட்டு முதல் பெண் மக்களவை சபாநாயகர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மீரா குமார். இரண்டாவது பெண் மக்களவை சபாநாயகர் பார்த்தீங்கன்னா சுமித்ரா மகாஜன். அப்போ இவங்க 2 பேரும் ரொம்ப முக்கியமாக. அப்போ அவங்களுடைய வருடங்களை பார்த்து வச்சுக்கணும். எந்த வருடத்தில் அவங்க பதவி வகிச்சாங்க. 2009 2014 வரைக்கும் மீரா குமார் அவர்கள் பதவி வகிச்சிருக்காங்க. சுமித்ரா மகாஜன் பார்த்தீங்கன்னா 2014 19 வரைக்கும். அப்போ இவங்க 2 பேர்த்தையும் நல்லா வருடத்தோடு பார்த்து வச்சுக்கணும். இது வரைக்கும் 2 பெண் மக்களவை சபாநாயகர் பதவி வகிச்சிருக்கிறாங்க. இப்போ யார் இருக்காங்கன்னு தெரியும், ஓம் பிர்லா. அடுத்தது இதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சோம்நாத் சட்டர்ஜி 2004 to 2009. மனோகர் ஜோஷி பார்த்தீங்கன்னா 2002 to 2004. அப்போ பெண்கள் 2 பேர்த்த பார்க்குறோம். இப்போ யார் இருக்காங்கன்னு தெரிஞ்சிடும். அது போக 2 பேர்த்து எக்ஸ்ட்ரா தெரிஞ்சுக்கணும், சோம்நாத் சட்டர்ஜி அவர்கள், மனோகர் ஜோஷி அவர்கள். இப்போ நம்ம 5 பேர்த்து படிச்சுட்டோமா? அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு யார் இருந்தாங்க அப்படிங்கிறது பார்க்கணும். யார் ஃபஸ்ட்டு இருந்திருக்கிறாங்க? கணேஷ் வாசுதேவ் மௌலாங்கர், ஜிவி மௌலாங்கர் அப்படின்னு சொல்லி நம்ம படிப்போம். ஓகேங்களா? கணேஷ் வாசுதேவ் மௌலாங்கர். பீரியட் பார்த்தீங்கன்னா 1952 1956. அப்போ ஃபஸ்ட்டு லோக்சபா ஸ்பீக்கர் யாருன்னா ஜிவி மௌலாங்கர்.
அப்போ இப்போ நம்ம 6 பேர்த்து இப்போ படிச்சிட்டோம். அதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ணணும், போக 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 கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சேர்த்தணும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு படிக்க வேண்டியது நீங்கள் குடியரசுத் தலைவர் பட்டியல், பிரதமர் பட்டியல், அப்புறம் துணை குடியரசுத் தலைவர், அப்புறம் ஸ்பீக்கர். இப்படி நம்ம படிக்க வேண்டியது இருக்குது. ஓகேங்களா? அப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா எம்ஏ ஐயங்கார், இவங்களுக்கெல்லாம் வருடங்கள்லாம் கூட இப்போ படிக்க வேண்டியது கிடையாது. நான் சொன்ன கடைசி 5 நல்லா படிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு பர்சனை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், அவங்க வருடத்தையும் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஒருவேளை இப்போ புதுசாக எந்த ஒரு இதாக இருந்தாலுமே ஒரு அப்பாயின்மெண்ட் வந்துச்சு, அப்பாயின்மெண்ட்டே ஒன்று போட்டுட்டாங்கன்னா அந்த அப்பாயின்மெண்ட்டில் கடைசி 5 பேர்த்த பார்த்துக்கணும். ஃபஸ்ட்டு யார் இருக்காங்க, ஃபஸ்ட்டு 2 யார் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கணும் எப்போவுமே. ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள், சர்தார் ஹுக்கம் சிங், நீலம் சஞ்சீவ் ரெட்டி, குர்தியால் சிங் தில்யான், பாலிராம் பகத், நீலம் சஞ்சீவ ரெட்டி, கேஎஸ் ஹெட்ஜ், பால்ராம் ஜக்கர், ரபி ராய், இது எல்லாமே லைட்டாக பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள், சிவராஜ் பட்டேல், பிஎஸ் சங்மாலாம் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? சங்மாலாம் வந்து அதாவது இப்போ ஒரு 90க்கு மேலே இருக்கிறவங்கள கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. பிஎஸ் சங்மா, ஜிஎம்சி பாலயோகி, இது 2 நம்ம பார்த்துட்டோம். மனோகர் ஜோஷி பார்த்துட்டோம், சோம்நாத் சட்டர்ஜி அவர்களை பார்த்துட்டோம். ஓகேங்களா? அப்போது ஒரு சிலதெல்லாம் இப்போவே உங்களுக்கு ஒரு 6 பர்சனாலிட்டி வந்து நீங்கள் நல்லா 6 ஸ்பீக்கரை வந்து உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். போதும், இந்த அளவுக்கு போதும். அதுக்கப்புறம் நம்ம நியூஸில் யாரையாவது பற்றி பார்ப்போம். ஓகேங்களா? அவங்கள பற்றி ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது இன்ஃபர்மேஷன் சொல்லுவாங்க. அப்போ நம்ம அதை எல்லாம் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஆட் பண்ணிக்கலாம். எடுத்தோன்னே எல்லாமே படிக்க வேண்டாம். பட்டியலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃபஸ்ட்டு குடியரசுத் தலைவர் பட்டியலாம் நல்லா படிங்க, அப்புறம் பிரதமர் பட்டியலை நல்லா படிங்க, அப்புறம் துணை குடியரசுத் தலைவர் பட்டியலை நல்லா படிங்க, அப்புறம் ஸ்பீக்கர் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? எடுத்த உடனே எல்லாத்தையுமே உட்காந்து படிச்சுட்டு டைம் இதுக்கு ரொம்ப டைம் எடுத்துச்சு அப்படின்லாம் சொல்ல வேண்டாம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம வீடியோ கவனிக்கும் பொழுது எதெல்லாம் மனசில் பதியுதோ அது எல்லாம் தான் நமக்கு தேவைப்படுற விஷயம், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? மனப்பாடம் பண்ணுறதெல்லாம் ரிவைஸ் பண்ண தான் மனப்பாடம் பண்ணணும். ஓகேங்களா? இது எல்லாமே இப்போ போக போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மனப்பாடம் பண்ணுறது எதுவுமே இருக்காதுன்னு நினைக்கிறேன். நீங்கள் மக்களவை நம்ம மத்திய அரசு டாபிக் எப்போ என்ட்ரானமோ அதிலிருந்து பெருசாக மனப்பாடம் பண்ணுறது ஒன்றுமே கிடையாது. எல்லாமே புரிஞ்சுக்கிறது தான் இருக்குது. இதுக்கு இவ்வளோ டைம் ஆகுது, இதில் இவங்க தான் தலைமை ஏற்று நடத்துவாங்க அப்படிங்கிற மாதிரி கான்செப்ட் என்னென்ன நடக்குது அப்படிங்கிறத தான் நம்ம பார்த்துட்டு வரோம். அப்போ அதுக்கு கிளாஸை கவனிச்சாவே போதுமானது, அப்புறம் லைட்டாக நோட் பண்ணி வச்சுக்கிட்டா போதுமானது. அப்போ போக போக அப்போ மனப்பாடம் பண்ணுறதுல என்ன பண்ணிக்கலாம், பின்னாடி உங்களுக்கு டைம் நிறைய இருக்கும். ஃபஸ்ட்டு என்னன்னு புரிஞ்சுக்கணும், நமக்கு சப்ஜெக்ட் என்னன்னு புரிஞ்சுக்கிட்டோன்னா அதுக்கப்புறம் மனப்பாடம் பண்ணுறது ஈஸியாக மனப்பாடம் ஆயிரும் நமக்கு. அது லாஜிக்காக கூட படிச்சுக்கலாம். நம்ம கான்செப்ட் மட்டும் நமக்கு புரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாமே மனப்பாடம் பண்ணுறதெல்லாம் லாஜிக்காக வச்சு கூட நம்ம மைண்டில் இது பண்ணிக்கலாம், ஷார்ட்கட் போட்டு மைண்டில் இது பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அப்போ எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் இந்த மாதிரி ஒரு ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேங்களா? நல்லா படிங்க, கம்ப்ளீட் பண்ணிட்டேன்னு சொல்லுங்கள். இதோட ஷெட்யூல் 5க்கான டெஸ்ட் போர்ஷன் வந்து கம்ப்ளீட் ஆகுது. உங்களுக்கு இனி போக போக ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு அதாவது பாலிட்டியோட அந்த முக்கியமான விஷயங்கள் எல்லாமே சொல்லியாச்சு. இனி போக போக கொஞ்சம் லைட்டாக இதாக தான் இருக்கும். ஏன்னா பார்த்தவங்களையே நம்ம திரும்பி பார்த்துட்ருக்குறோம். பார்த்து இன்ஃபர்மேஷனையே திரும்பி நம்ம பார்ப்போம். இனி மத்திய மாநில உறவுகள் பார்ப்போமா, அதில் அவைகள் பற்றி நிறைய பார்ப்போம். யார் குழுக்கள் நிறைய வரும், மாநிலங்களுக்கு இடையேயான குழு, அதெல்லாம் நம்ம பார்ப்போம். அப்புறம் நீதித்துறை பற்றி பார்ப்போமா, எலெக்ஷனை பற்றி பார்ப்போமா, அது எல்லாமே இனிமேலாம் இன்னுமே நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். இனி வரக்கூடிய டாப்பிக்கில் இன்னும் நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? இது வரைக்கும் தான் ஒரு கொஞ்சம் எப்படி சொல்கிறது, இது வரைக்கும் வந்தது உண்மையாலுமே எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஒரு பாதி இது வந்துட்டோம். இதுக்கப்புறம் போகிறது ரொம்ப ஈஸி, அதை நான் சொல்ல வரேன். ஓகேங்களா? ஒரு 3/4 முடித்த மாதிரி தான் இது வரைக்கும். ஏன்னா மத்திய அரசு ஃபுல்லாக முடிச்சிட்டோம்னாவே ஃபுல்லாக முடிச்ச மாதிரி தான். ஏன்னா மத்திய அரசு நம்ம படிச்சிட்டோன்னா மாநில அரசு இன்னும் நம்ம படிக்கவே இல்லை. எப்படி நம்ம மத்திய அளவில் எல்லாத்தையும் அங்கே பார்த்தோமோ அதே மாதிரி தான் மாநில சட்டமன்றங்களில் பண்ணுவாங்க. ஈஸியாக சொல்லிடலாம். அதே மாதிரி தான் இங்கே நடக்குது. இங்கே மட்டும் கொஞ்சம் வேறு மாதிரி அப்படின்லாம் சொல்ல முடியும். ஒரு சிலது மட்டும் கொஞ்சம் வித்தியாசம் வரும். மத்திய அரசு நல்லா படிச்சிட்டோம் அப்படின்னா மாநில அரசும் ரொம்ப 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 ஈஸியாக புரிஞ்சிடும். அதில் ஒன்றுமே சொல்கிறதுக்கு எதுவுமே இருக்காது. திரும்ப சொன்ன பாயிண்ட்டவே தான் திரும்ப சொல்கிற மாதிரி இருக்கும். உங்களுக்கே போர் அடிக்கும். ஏற்கனவே அந்த கிளாஸ்லேயே 10 டைம் சொல்லிகிட்டு இருக்கிறோம் நம்ம. இனி மாநில அரசு சொல்லும் பொழுது சொன்ன பாயிண்ட்டவே நான் திரும்பி சொல்லுவேனா, அப்போ இன்னும் உங்களுக்கு அது போர் தான் அடிக்குமே ஒழிஞ்சு இது நமக்கு புரியலை அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்காது. ஓகேங்களா? அப்போ இன்னி ஈஸி. இது வரைக்கும் நீங்கள் கடந்து வந்துட்டீங்க அப்படின்னா, இது வரைக்கும் நான் பார்த்துட்டேங்க, சபாநாயகர் வரைக்கும் முடிச்சிட்டிங்க அப்படின்னா இனி ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஈஸியாக நம்ம பாலிட்டி முடிச்சுட்டு போயிடலாம்.
இது வரைக்கும் கொஞ்சம் முன்ன பின்ன ஃப்ரெஷராக வரவங்களுக்கு நான் சொல்கிறேன். ஆல்ரெடி படித்தவங்களுக்கு ஓகே. ஃப்ரெஷராக வரவங்க இது வரைக்கும் நீங்கள் வந்துட்டிங்கன்னா இதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதுக்கப்புறம் புதுசாக கற்றுக்கிற மாதிரி எதுவுமே கிடையாது. ஆல்ரெடி தெரிஞ்சதையே கொஞ்சம் அட்வான்ஸாக நம்ம கற்றுக்கிற மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? நல்லா படிங்க. அப்படியே கண்டினியூவாக படிச்சுட்டே வாங்க. கம்ப்ளீட் பண்ணிட்டேன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஷெட்யூல் 5 முடிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா படிங்க. ஆல் தி பெஸ்ட். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.